இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு வேப்ப மரம். ஆக்சுவலாக இது வந்து நீம் ஸ்டிக். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருப்போம்னா, சின்ன வயசில் வந்து இதை வச்சு பல் விளக்கியிருப்போம். அதையும் தாண்டி இப்போதைக்கு இந்த ஒரு ஹேபிட் அப்படிங்கிறது கொஞ்சம் மறந்துக்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம். அப்போ நார்மலாக ப்ரஷ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இதை வச்சு பண்ணிங்கன்னா உங்களோட மவுத் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ப்ளஸ் அதையும் தாண்டி இந்த வாய் துர்நாற்றம்னு சொல்லுவாங்கள்ல, அது எப்போதுமே இருக்கவே இருக்காது. இது ஒரு பெஸ்ட்டு மெடிசனுங்க. ஆக்சுவலாக நம்ம இதை வச்சு பல் விளக்கும் போது நம்மளோட இந்த பற்களில் உள்ள ஈறுகள் எல்லாமே பார்த்தி அப்படின்னா ப்ராப்பராக இருக்கும். அதையும் தாண்டி நம்ம இப்போ ப்ரஷ் பண்ணும்போது அந்த ஒரு சில பேர் பார்த்தி அப்படின்னா சாட்டிஸ்ஃபையாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. எனக்கு ப்ரஷ் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. வேப்பங்குச்சியில் விளக்குறதுனா ரொம்பவே ஒரு பிடிக்கும். ஆக்சுவலி இது அதர் கண்ட்ரியில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி ரெடி பண்ணி வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஊர் சைடில் நிறையவே கிடைக்கிது. எங்கே மரம் இருக்கோ அங்கே போய் ஒடிச்சிக்கலாம். யாராவது எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா அதை ஒடிச்சு ஈஸியாக வந்து இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணலாம். அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்கள் வீட்டில் அதாவது உங்கள் சைடில் இந்த மாதிரி ஏதாவது மரம் இருந்துச்சுன்னா அதை உடச்சி லைக் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னாவே போதும். மேக்ஸிமம் கொஞ்சம் லைட்டாக கசக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இப்படி ப்ரஷ் பண்ணிங்கன்னா உங்கள் மவுத் அப்படிங்கிற சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகும். நம்மளோட வாய் துர்நாற்றம் சுத்தமாக இருக்காது. இதை நீங்கள் டெய்லியும் ட்ரை பண்ணி பாருங்களேன். ரியலாக பார்த்தி அப்படின்னா உங்களோட டீத் எல்லாமே பக்காவாக சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் டெய்லியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பெஸ்ட்டு ஆயுர்வேதிக். நம்ம முன்னோர்கள் எல்லாமே நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். எனிவே எத்தனை பேர் பார்த்தியப்பா இந்த மாதிரி டெய்லி வேப்பங்குச்சியில் பல் விளக்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஒரு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்த பதிவில் மீட் பண்ணுவோம். பை.